ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்கார். அவருக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுவாமி. வணக்கம் மகேஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? என்னங்க திராவிட மாடல் ஆட்சியில அப்படியே சிறப்பா இருக்கேன் நான். வெரி குட் சார். ஏன்னா வெதர் வந்து கூலா இருக்கு, ஆனா நம்ம கேள்வியெல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் மகேஷ் நீ ஆரம்பிப்பா. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஏன்னா இதுக்கு சொல்றேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னாக்க ஒரு 3 monthஸா நம்ம அதை திருப்பி பார்த்தோம்னாக்க நீங்க ஒருத்தர் தான் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இன் டிஎம்கேவோட கோலிஷன்ல இருக்கும்னு சொல்லிட்டு விடாம சொல்லிட்டு வந்தது. அப்போவே எனக்குலாம் கொஞ்சம் சந்தேகம், என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறாரு, பட் ஒன்றும் மூவ் ஆகிற மாதிரி தெரியலையே, எல்லாம் வந்து திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் போகிறாங்களே. இவர் ஆதவ் அர்ஜுன் ஏதோ ஒன்று ஆரம்பித்தார், ஒரு அரினா கிரியேட் பண்ணார், அது திருப்பி வந்து ஒன்றும் இல்லாமல் புசுன்னு போயிடுச்சுன்னு ஒன்று. அப்போ திருமாவளவன் வந்து உண்மையாகவே வருவாரா, இல்லாட்டி இது கொஞ்சம் ஸ்டேபிள் கோலிஷன் சொல்லிட்டு இங்கேயே இருக்க ட்ரை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு லாஸ்ட் வீக் வந்து அந்த வேல்முருகன் பொன்ருட்டி வேல்முருகன் வந்து ஆரம்பிச்சார், கொடி தூக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஸ்லோவா வந்து நேற்று வந்து விடுதலை சிறுத்தையோட அந்த ஆஃபீஸ் பேரர் இன்னொரு பொதுச் செயலாளர் வந்து ஆரம்பிச்சாரு, வன்னியரசு அவர்கள் வந்து 25 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று வந்து கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இவங்க திராவிடர் மாடல் ஆட்சியில் வந்து தீண்டாமை இன்னும் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இருக்கு. இது எப்படி சார் போகும்? இது வந்து விடுதலை சிறுத்தை வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் த வாட்டர்ஸா, இல்லை ரியலாகவே கோலிஷன் விட்டு வெளியே வராங்களா? கம்யூனிஸ்டுக்கு வந்து அந்த 25 crores செலவாயிடுச்சு, அடுத்த 25 crores அடி போடுறாங்களா? காங்கிரஸ் ஆஸ் யூஷுவலும் காங்கிரஸும் மதிமுகவும் எதுவும் பேசாமல் இருக்காங்க, அவங்களும் சேருவாங்களா? இது வந்ததுனாக்கா எந்த கோலிஷனுக்கு போனாக்கா அவங்களுக்கு சரியா இருக்கும் சார்? ஏன்னா ஏடிஎம்கேவோட சேர்ந்தானாக்க காஸ்ட் இண்டூஸ்லாம் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது அந்த கோலிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. உங்களுடைய கருத்து சார்? இல்ல இது வந்து முதல்ல ஒரு தவறான கருத்து. அது என்னது, அது காஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு ஏன் அப்ப திமுகவோட சேரும்போது அப்ப அவங்களுக்கு வந்து ஓட்டு வரலையா? இதெல்லாம் ஆளாளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சு விடுறது, புரியுதுங்களா? திருமா அவர்களை பொறுத்த வரைக்கும், விசிகாவை பொறுத்த வரைக்கும், ஜாயின்ஸ் கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய அளவுல ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கின்றது. அப்போ இதுதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுகவோட சேர்ந்தா அதிமுகவுக்கு வந்து அந்த கொங்கு பெல்ட்ல இந்த இடத்துல அந்த இடத்துல எல்லாம் வந்து ஓட்டு விழாது. நம்ம திமுகவோட சேர்ந்தாங்களா, திமுக எல்லா இடத்துலயும் ஓட்டு விழ, அவங்க ஜெயிக்கல, அதுவும் பாராளுமன்றத்துல 40க்கு 40 ஜெயிக்கல. அதெல்லாம் சும்மா இந்த என்ன சொல்றது, இந்த ஜாதி அரசியல் பண்றவங்களுடைய சித்து விளையாட்டு. இதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்னீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் 24 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே முதல்ல அப்படி கொஞ்சம் சூசகமா சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த கிரேசி மோகன் டிராமால வராம இதுல என்ன சூசகம் ஓப்பனாவே சொல்லிட்டான் அப்படி அந்த மாதிரி. அதாவது குறைந்தபட்சம் 5-10 தொகுதிகள்ல, அதாவது பாஜக வெர்சஸ் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு இருக்க தொகுதிகள்ல திமுக அப்படி கொஞ்சம் ரைட்டுங்க, இது கூட்டணி கட்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒதுங்கி இருந்து பாஜக அந்த 5-10 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசியல் களம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறிடும். அதிமுக டெசிமேட்டட் அப்படின்னும் போது அப்போ இங்க எதிர்க்க பாஜக தான் இருக்குது அப்படின் போது அதுதான் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான பொசிஷன். இப்போ டிஎம்சி எதுக்கு அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்கிறாங்க? அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆல்டர்னேட், ஒரு சாய்ஸ் இருக்கு. அது இல்லைன்னும் போது அத நம்ம தான் அங்க ஒரே ஒரு இது அப்படின்னு. சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்ல, அப்படி 40க்கு 40 ஜெயிச்சுட்டாங்கன்னா 26 கூட்டணி பேச்சு பார்த்ததுல ஏகப்பட்ட சிக்கல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா 26ல இந்த கூட்டணி அப்படியே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க அதிமுக இல்லைன்னும் போது திமுக பாஜக 26க்கு அப்புறம் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து அணி மாறுவதற்கு வேற அங்க அணியே கிடையாது, எதிர்பார்க்கணும், இங்கேயே தான் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்துல மட்டும் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. சோ ட்ரூலி பைபோலார் ஆயிரும், நாட் அலையன்ஸ். இதனாலதான் நம்ம சொல்லியிருந்தோம்.
இப்படி கூட சொல்லிக்கலாம். நம்ம சுவாமிக்கு தெரியும், ஐ எம் அ டைம் டிராவலர். ஸோ வாட் ஹேப்பன் இன் 2026, 24 and 25 அப்படின்றதெல்லாம் எனக்கு ஹிஸ்டரி, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர். அதனால கூட வந்து இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து நான் இன்னும் உறுதியா தாங்க இருக்கேன். அதாவது தாவேகா, விசிகா, தோழர்கள் இப்படித்தான் வந்து 26ல வரும்னு நான் நம்புறேன். இன்னும் இதுல வந்து தோழர் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அதாவது ஆணவ கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெறுகின்றது, இந்த தீண்டாமை கொடுமை இருக்கின்றது. சொல்ல போனா இது இன்னைக்கு அவர் இப்படி பேசியிருக்காரு. பட் இந்த மாதிரியான தீண்டாமை, ஜாதி கொடுமைகள் இதை எதிர்த்து கிராம அளவுல குரல் கொடுத்துட்டு வர ஒரு கட்சின்னா அது கம்யூனிஸ்ட் தாங்க. அங்கங்க போராட்டம் பண்றாங்க, இந்த மாதிரி கொடுமைகளை உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வராங்க. அதுல எல்லாம் வந்து நான் கம்யூனிஸ்ட் குறை சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் அவங்களாவது இதை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு. வேங்கைவேல கவனம் தான் இருக்காங்க அவங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் வேங்கைவேல விஷயத்துல கவனம் தான் இருக்காங்க அவங்க. அதாவது உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவது அப்படின்னு சொன்ன, அதை கொண்டு வருவதற்காக போராட்டம் நடத்துறார்கள்னு சொன்ன வேங்கை வயல் பார்வைக்கு வந்து விட்டது. கரெக்டா? சோ உலகத்தோட பார்வையை கொண்டு வரணும், அதை அவங்க பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்றாங்களே அப்படின்னு நம்ம பாராட்டணும். மற்றபடி எந்த கட்சிக்கும் அதுல அக்கறை இல்லை. திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, ஏன் பாஜகவும் பல நேரங்கள்ல இதெல்லாம் வந்து பண்றது கிடையாது. அப்புறம் அது வேங்கை வயல்ங்க. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு கிராம அளவுல இன்னைக்கு எந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை எதிர்த்து யாரு குரல் கொடுக்குறாங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ அந்த கும்மிடிப்பூண்டி பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல வழுதலம்பேடு கிராமத்துல கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை இருந்தது. எந்த ரெகக்னைஸ் பார்ட்டி போயிட்டு அங்க குரல் எழுப்பினாங்க நீங்க சொல்லுங்க? யாருமே குரல் கொடுக்கல. ஏன் விசிகா கூட குரல் கொடுக்கல? அந்த இடத்துல என்னவோ தெரியல, கம்யூனிஸ்டும் குரல் கொடுக்கல. மக்கள் ஏதோ போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படித்தான் நடந்தது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் மேபி அது உலகத்தின் பார்வைக்கு வந்து விட்டதுன்றதுனால கம்யூனிஸ்ட் ஒதுங்கிட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை அந்த பாலிசியில அவங்க கன்சிஸ்டன்டா இருக்காங்க போல இருக்கு. இந்த கூட்டணிக்குள் உரசல் அப்படின்றது நிச்சயமா நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பாருங்க. திருமாவர்கள் அன்னைக்கு ரொம்ப அழகா ஒன்று சொன்னாரு, நலத்திட்டங்கள்லாம் கரெக்ட் தாங்க, ஆனா பாதுகாப்புன்றது ஒண்ணு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. லா அண்ட் ஆர்டர் தான் நான் அதை எடுத்துக்கிறேன். சோ அது அந்த போதைப் பொருள் கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஆனா நம்ம டோலர் பேசினதுதான் ரொம்ப ஸ்கேதிங் அட்டாக்கா இருக்குது. அதாவது இந்த பெரியார் கொள்கைகள் 50 வருடங்கள்ல ஒண்ணுமே பறக்க விட்டு விட்டார்கள் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டணி மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு அச்சாரம்னு வச்சுக்கலாம். பாத்தீங்களா, நீங்க எப்படிலாம் இருக்கீங்க, சமூக நீதியை காட்டில் பறக்க விட்டு விட்டீர்கள், அதனால உங்களோட கூட்டணி வச்சுக்க முடியாது. திடீர்னு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இப்பல இருந்து நம்ம பில்டப் கொடுத்துட்டு வந்தா தானே ஏன் போறீங்கன்னு சொல்ல முடியும். இல்லாட்டா உடனே கேட்பாங்க, ஏன் நாங்க 5-10 இவங்க வந்து 5-10 கொடுத்தாங்க, அவங்க வந்து 25-30 கொடுத்தாங்களான்னு கேட்கத்தானே கேட்பாங்க. சோ அதுக்கு இப்பல இருந்தே நம்ம காரணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இது வந்து என்ன சொல்றது, அந்த வார்ம் அப் மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்ல, அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு காரணமா சொல்லிட்டே வந்து, பட் எந்த சமூக நீதி பாஜக வந்து சமூக நீதிக்கு எதிரானது, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கின்றது அப்படின்லாம் திமுக குறை சொல்லிட்டு வந்தாங்களோ, அதே குற்றச்சாட்டுகள் திமுக மீது விழப்போகின்றன. அது அன்னைக்குதான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. இப்ப வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணதா தெரியல. ரைட்டு, எங்க போவாங்க இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு இந்த உலகமே இருக்கின்றது அப்படின்ற நிலைமை கூட்டணி கட்சிகள். அதனால 26ல இதே கூட்டணி இருந்து ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு இங்க ரெலவன்ஸே கிடையாது, இன்ஃபுளுன்ஸே கிடையாது அப்படின் போது தேவையே இல்லை. 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ போனாலும் பரவாயில்ல, நம்ம வேற கூட்டணிக்கு போவோம், அப்பதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சிம்பிளா சொல்றாங்க சார். இப்ப திமுக வேணும்னா அட்லீஸ்ட் they give them 10 crores கொடுக்குறாங்களே அவங்க. they are giving them money இல்லையா? 15-10 கொடுத்தாங்க இல்லையா? இப்போ பில்லி அதிமுக கொடுக்குமா இல்ல விஜய் கொடுப்பாரா அதே அமௌண்ட்? 100 கோடி கேக்குறாங்க, இல்ல 100 கோடி கேக்குறாங்க அப்படின்னே ஒருத்தர் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து அவங்க கிட்ட அப்படின்லாம் மழுப்பினார். பட் அவர் பேசினது என்ன, 100 கோடி எல்லாம் கேக்குறாங்க, அதுக்கு நாங்க சொன்னோம்
இல்ல நாங்க அவ்வளவு சேர்த்து வச்சிடல, அவங்கதான் சேர்த்து வச்சுக்கிறாங்க, அங்க போய் கேளுங்கன்னு சொன்னோம் அப்படின்னு அவரு விளக்க உரை கொடுத்தாரு. அப்புறம் அப்படி இல்லைன்னு மழுப்பினாரு. ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன கொடுக்க மாட்டாங்களா? பாருங்க, இந்த அது என்னது தேர்தல் பத்திரங்கள், இதுல திமுகவுக்கு கூட நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்தது, டிஎம்சிக்கு வந்தது, பாஜகவுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபா தான் வந்திருக்கு. இப்ப நான் கேக்குறேன், அப்ப அதிமுக அந்த 6 கோடி ரூபாயை வச்சுதான் பாராளுமன்ற தேர்தல் அதுல எல்லாம் போட்டி போட்டாங்களா? வேற நன்கொடையே வரலையா அவங்களுக்கு? எவ்வளவு வந்தது யாருக்காவது தெரியுமா? தேர்தல் பத்திரம் ஊழல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே, அப்ப அந்த 6 கோடி தவிர அதிமுகவுக்கு வேற எவ்வளவு காசு வந்தது, யாரு கொடுத்தாங்க, யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரியான திருட்டுத்தனங்களை ஊக்குவிப்பதற்காகவே சில பேர் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒண்ணு வேணா, இன்னைக்கு அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் உங்களுக்கு பார்சல் வந்திருக்குது. நடுவில் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரிதான் எனக்கு ஒரு கால் வந்தது, நாங்க ஃபெடெக்ஸ்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது போகஸ் கால் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு. இது மாதிரி நீங்க ஏதாவது பார்சல் அனுப்புங்களா, உங்க பார்சல் திரும்பி வந்துருச்சு அப்படின்னாங்க. நமக்கு தான் அதெல்லாம் தெரியுமா? அப்படியா, ஏன் திரும்பி வந்தது அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், அது இப்ப போலீஸ்க்கு போயிருக்கு, இது மாதிரி அதுல ஏதோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு போல இருக்கு, அதனால திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, யார் அது திருப்பி அனுப்பிச்சது, எனக்கு அவன் பேரை சொல்லு. இல்ல சார், அது போலீஸ்ல இருக்கு. ரைட்டுங்க, அதான் மாசம் மாசம் வாங்கிக்கிறாங்கல்ல, அங்க பார்ட்டி சாமான் வரல சரக்கு வரலன்னு கேட்டுக்கிறான். எவன் திருப்பி அனுப்பிச்சது, முதல்ல அவனை கூப்பிடு அப்படின்னு அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க உங்கள்கிட்ட முடியுமா சார்? லீகல்ல நீங்க தான் புரியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மொபைல் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வந்தப்போ அதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு. நீங்க எங்களை ட்ராக் பண்ணுவீங்க, எங்க ரகசியத்தை எல்லாம் புடிச்சுப்பீங்க அப்படி இப்படின்னு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு பெங்களூர்ல ஐடி கை டெக்கி கோடிக்கணக்கில் விட்டுருக்கான். என்னன்னு கேட்டா டிஜிட்டல் அரெஸ்ட், உங்க மொபைல் நம்பர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலம் எனக்கு வந்திருக்குது, மொபைல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால அவங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னும் போது, எப்படிங்க ஐடில வேலை செய்யற ஒருத்தர் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டாரா? வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதை மட்டும் தான் பார்ப்பாங்களா? நியூஸ் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. ஒன்னும் தெரியாத ஒரு கிராமத்துக்காரன் நம்ம சொல்றோமே, அவங்க ஏமாந்தா கூட நம்ம நம்பலாம், ஐயோ பாவம் அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு ஐடில இருக்கவர் டிஜிட்டல் அரெஸ்ட், ஏன் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னா அந்த நவர முடியாத, எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்வா, நான் உடனே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வர திட்டத்தெல்லாம் எதிர்த்து ஊத்தி மூடிட்டீங்க அப்படின்னா இப்படித்தான் நடக்கும். அனுபவிங்க, அவ்வளவுதான். பணத்தை விட்டுட்டு ஏமாந்து போனீங்கன்னா யார் என்ன பண்ண முடியும்? இவங்க இல்ல இந்த கூட்டணி ஒரு ரெலவன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மகேஷ். இந்த கூட்டணி கட்சிகள் அதுக்காகத்தான் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா 26லயும் இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. சரி, ஒரு சிஎஸ்கேன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா இப்ப வேணாம், அதுக்கப்புறம் ஒண்ணு யார் சொல்றது, அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மேக்ஸ்வெல், இந்த மாதிரி ஒரு டாப் பிளேயர்ஸ் ஒரு 8 பேரை கொண்டு வந்து வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர். மீதி இருக்கவங்களுக்குலாம் அங்க என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குது? யார ஒன்னா ரொட்டேட் பண்ணலாம், நீங்க யார ஒன்னா பெஞ்சில் உட்கார வைக்கலாம் இல்லையா? இவங்களுடைய ரோல் அங்க தேவைப்படுது. அப்படின்னும் போதுதான் இவங்களை நீங்க பிளேயிங் லெவல்ல இருந்து தூக்க முடியாது. எல்லாமே டாப் பெர்ஃபார்மர்ஸ் பா, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அந்த இன்ஃபுளுயன்ஸ், அவங்களுடைய ரோல் முக்கியம்ன்றது தெரியணும். அப்போ இங்க திமுக வர்சஸ் பாஜக வந்துச்சுன்னா இவங்க ரோல் முக்கியம் இல்லை, யார ஒன்னா பெஞ்சில் உட்கார வைக்கலாம். இதுதான் ரீசன் மகேஷ். இப்போ விஜய் அன்டெஸ்டட் சார், அவருக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்றது ஹேஷியம் தான். இப்ப அது 4%ல இருந்து 15% வரைக்கும், 24% வரைக்கும் கூட இப்ப சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் அசட்ஸ் தே ஹேவ் சம் 0.5%. இவங்க விடுதலை சிறுத்தை ஒரு 1.5 to 2% இருக்கு சார். இதுதான் அந்த லார்ஜ்லி லோக்கலைஸ்டு
இந்த சிதம்பரம் இந்த விழுப்புரம் ஏரியாவில் தான் கன்ஃபைன் டு தட் பிளேஸ். சவுத்தில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்மத தலித் ஃபார்மேஷன்லாம் இருக்குது, இவங்களோட சேர்றதில்லை. அப்படி இருக்கும்போது தாவேகா, விடுதலை சிறுத்தைகள் அண்டு கம்யூனிஸ்ட் சேர்ந்த அப்புறம் கூட டிஎம்கேக்கு வந்து is it such a formidable alliance to make a dent to DMK as a party, sir? அதாவதுங்க, இவங்களுக்கு இவ்வளவு ஓட் பேங்க், அவங்களுக்கு இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து அந்த இரண்டு பெரிய கட்சிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல தேர்தல்களை போட்டிக்கிட்டு அதுல அந்த மேக்சிமா மினிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க படுதோல்வி அடைந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களோ அதுதான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அந்த பக்கம் போகாம இருப்பாங்க. இது வந்து திமுக 91 22%, அதிமுக 96 21%. இதுதாங்க கணக்கு. ரைட். விஜய் அவர்கள் தாவேகா, இது அன்டெஸ்டட், எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிரிக்கெட் மேட்ச்ல புதுசா ஒரு டீம் வருது அப்படின்னா, புனே வாரியர்ஸ் ஒரு டீம் வந்தது. சிஎஸ்கே பேன் பண்ண உடனே அது அப்படியே இப்போது முற்றிலும் புதிய பேக்கல் அப்படின்னு புனே வாரியர்ஸ் ஒரு டீமை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய ரெக்கார்டு என்ன அப்படின்னு தெரியாது. அப்படி சொல்லுவீங்களா நீங்க? அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, கப்பு வாங்கல, அது வேற விஷயம். அடுத்தது ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணும்ன்றதெல்லாம் சுத்த ஹம்பல். இது என்ன வேர்ல்டு கப்ல ப்ரீ குவாலிஃபயர்ஸ் மாதிரியா? இதுல நீங்க ஜெயிச்சாதான் வேர்ல்டு கப்ல வர முடியும், இல்லாட்டா வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் சும்மாங்க. வரலாம் எலெக்ஷன்ல. இப்ப விஜயகாந்த் அவர்கள் வரும்போது என்ன பண்ணாரு? அதுக்கு முன்னாடி ஒரு 4 இடைத்தேர்தல் இருந்து ஜெயிச்சு, இல்ல ஒரு பாராளுமன்ற தேர்தல் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அவரு 8.38% ஓட்டு வாங்கல. அவரு அதனால அன்டெஸ்டடு, அன்ப்ரூவன் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் சும்மா எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம். எலெக்ஷன்றது வந்து அந்தந்த நேரத்துல இருக்கிற விஷயங்களை வச்சு ஜனங்க ஓட்டு போடுறது. அதனால இவ்வளவு இருக்கவர் இவ்வளவுதான் வாங்குவார், எதுவுமே இல்லாதவர் இது வாங்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து சுத்த கப்சா. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அட் த சேம் டைம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஏன்னா இது மாதிரி 4 முனை 4.5 முனை போட்டி அப்படின்னும் போது குறைந்தபட்சம் 30+% ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அது சாத்தியமாகும். 30+% ஓட்டு அப்படின்றது மொத்தமே என்னுடைய கணக்குப்படி நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றது மேக்சிமம் 1/3, 35%, 33% அவ்வளவுதான். மற்றதெல்லாம் டெடிகேட்டட் பார்ட்டி ஓட்ஸ். அப்போ அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல அப்படியே 90%-யும் ஒருத்தர் வாங்கி 95%-யும் ஒருத்தர் வாங்கிட முடியுமா? சான்ஸே கிடையாது. அதனால ஆட்சியை பிடிக்கிறதுலாம் நடக்காத காரியம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஹீரோக்கள்லாம் இதுலயே ஹிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடும். சோ தாவேகா அப்படின்றது க்ளோஸ்லி ஃபாலோயிங் தேமுதிக. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு 20% ரீச் வரணும். அப்ப மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் லாங் ரன்ல, இல்லாட்டா முடியாது. அதுக்கு வந்து விசிகா வந்து 0.5%, 1% இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்ப எதுக்குங்க விசிகாவுக்கு வந்து ஒரு 6 சீட்டு இல்ல எம்பி எலெக்ஷன்ல 2 சீட்டு அவங்க சின்னத்திரியா அப்படின்லாம் கொடுக்கணும்? தனியா நின்றா அவங்களால ஓட்டு வாங்க முடியாதுங்க. பட் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல சேர்ந்தாங்கன்னா டெஃபினட்டா 8-12% வாக்குகளை ஸ்விங் பண்ண முடியும். அதனாலதான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, சும்மா ஒண்ணும் கிடையாது. இப்போ பாமக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 3.something தான் சொல்வேன். ஏன்னா அதுதான் அவங்களுடைய லோயஸ்ட் டேலி. ஆனாலும் வந்து பாமக கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன? வட மாவட்டங்கள்ல ஒரு பரவலான செல்வாக்கு இருக்கின்றது, அங்கங்க கொஞ்சம் கிடைக்கும். தனியா நின்றா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 2016 நின்றாங்க, ஒன்னும் பண்ண முடியல அவங்களால. பட் அந்த அடிஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். ஒருத்தரே வந்து 210 ரன் அடிச்சிட முடியாது. அதுல நடுவுல ஒரு பவுலர் வந்து அவரு ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் 200 அடிச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம 100 அடிச்சவரு இல்ல 80 அடிச்சவரு இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். வேற அந்த பவுலர் கடைசியில ஒரு 10 ரன் எடுத்து கொடுத்தாருல, அது இல்லைன்னு நீங்க தோத்து போயிருப்பீங்களா? டெய்லண்டர் 10 எடுத்தது முக்கியம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். அதனால நீங்க இவங்க வந்து பர்சன்டேஜ் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்தா அது ஒரு கிரெடிபிள் அலையன்ஸா இருக்கும். தே கேன் ஈஸிலி கிராஸ் இந்த 2 டிஜிட் 10 கிராஸ் பண்ணி மேல போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தாவேகாவுக்கு. ஷூர் சார். சார் அடுத்தது சார், இப்போ திருமாவளவன் திடீர்னு வந்து இஸ் பிரைசிங் பிஜேபி. அம்பேத்கருக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து 5 விஷயம் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி. அம்பேத்கர் வந்து லண்டன்ல இருந்தாரு, அந்த வீட்டை வாங்கி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் அஸ்தி கலாச்சாரம் வந்து சின்னதாக பெருசாக்கியிருக்காங்க. ஸோ பாஜக நிறையா பண்ணியிருக்கு
பட் இதெல்லாம் பட் கொள்கையை ரீதியா வந்து நாங்க மாறுபடுறோம். ஆனா அவங்க பண்ணது வந்து பண்ணதுதான் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி புகழார சொல்லியிருக்காரு இவரு நம்ம திருமாவளவன். சரி, இப்ப அவரோட என்னவா இருக்கும்? இல்ல இது வந்து நீங்க வந்து புகழாரம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்குதான் இன்னொரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. நான் பேசுறதுல இந்த போர்ஷனோட கட் பண்ணிட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது மாதிரி இருக்கும். அது அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வந்து கரெக்டுங்க, செஞ்சது செஞ்சோம்னு சொன்னா, அப்படி நீங்க பாஜக எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னா உடனே அங்கேன்னு கேட்க போறாங்க, இதை பண்ணாங்களா, அதை பண்ணாங்களா, இதை பண்ணாங்களா அப்படின்னு போது வேற வழி இல்லாம முழிக்கணும். அதனால நாமளே சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் எழுதுவாங்க, ஹவவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாரு எங்க பாஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை ஒண்ணு போட்டு ஒண்ணு இல்லைன்றுவாரு. சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இப்படி பாருங்களேன், நாளைக்கு வந்து இவங்க கூட்டணி மாறி போகின்றார்கள் அப்படின்னும் போது ஒருவேளை இவர் வந்து அம்பேத்கர் கொள்கைகளை கைவிட்டு விட்டார், பாஜக அவங்களுடைய பி டீம் ஆயிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அப்ப சொல்லலாம் இல்லையா, அண்ணல் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது, உங்களோட அவங்கதான் அதிகமா செஞ்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் நான் வந்து சேர மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் என் கொள்கையில உறுதியாக தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து என்ன குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது அப்படின்னு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும் இல்லையா? இருக்கு. பட் எதிர்காலத்துல வந்து பிசிகா வந்து பிஜேபி பக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் இருக்கா? எக்ஸாம்பிள் அரசியல் இல்லங்க, இல்ல இது வந்து எதுவும் நடக்கலாம். ஆனா இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திருமா அவர்களுடைய அந்த ஓட் பேங்க்ன்றது எல்லாரும் வந்து இது ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பார்க்கல. அவர் கொஞ்சம் பரவலா ஒட்டுமொத்தமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவருடைய அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்றதையே சொல்லி அவரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஓவர் நைட் அங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அது சரி வராது. அப்கோர்ஸ் அதுக்கும் சில ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஸ்பின் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஸ்பின் பண்ணலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஹி won't select that path அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்ப விஜய் பொறுத்தவரை வந்து இப்ப அவரு இஸ் இ ட்ரைங் டு அட்ராக்ட் பிசிக்கு. ஏன்னா அவர் கம்னு இருக்காருன்னா ஏடிஎம்கே அலைன்ஸும் வேணான்ட்டார் அவரு தைரியமா, நான் வரமாட்டேன் அவங்களோட அப்படின்ட்டாரு. ஸோ அவர் வந்து இதுவே போதும்னு நினைக்கிறாரு. பிசிக்கா கம்யூனிஸ்ட் வரலாம், நம்ம 3 பேர் நம்மளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. இல்லங்க, அவர் வர முடியாதுன்றது அவங்க நல்லாவே தெரியுங்க. சும்மா கூட இருக்கவங்க எல்லாம் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், மக்கள் எங்களுக்கு துணை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேரும் அதான் சொல்லுவாங்க. நானே கட்சி ஆரம்பிச்சாலும் அதான் சொல்வேன். நாங்க 244 ஜெயிப்போன்னு கூட நான் சொல்லுவேன், நான் வாய்கூசாம. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏடிஎம்கே வந்து டவுன் சைட் ஜேர்னி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த 2வது இடத்தை பிடிக்கணும்ன்றதுக்கு தான் இப்போ ஒரு பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்துல நீங்க ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி வச்சார் அப்படின்னு சொன்னா அப்ப அதை ரிவைவ் பண்ற மாதிரி ஆகும். பைபோலார் ஆயிடாது, ட்ரைபோலார் ஆயிரும். அந்த 2வது இடத்துல ஏடிஎம்கே அப்படியே நின்றுட்டு இருக்கும். அதனால அதுக்கு வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, பாஜகவும் சரி தாவேகாவும் சரி. அடுத்தது இவங்களோட விசிகா டோலர்கள் இவங்களோட சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா அதான் சொன்னல, ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் 2வது இடத்துக்கு வரணும். ஏன்னா இவங்க எல்லாம் அதிமுக பக்கம் போல அப்படின்னு இப்போதைக்கு போக முடியாது, இனிமேலும் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம். அது ஒரு கதை கேட்டிருக்கீங்களா, ஒரு நண்டு, ஒரு மீன், ஒரு காக்கா 3 ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கைத்த கட்டினாங்களா, அப்புறம் ஏதோ கழுகு வந்தவன ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அதிமுக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அந்த பக்கம் போறது இல்லை. சோ அது வந்து அப்படியே வேனிங் அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் உக்காந்துங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பைபோலாரா நம்ம மாத்திக்கலாம், பாஜகவை டம்மி பண்ணிடலாம் அப்படின்றதுதான் பிளானா இருக்கணும். சரி, இப்ப தாவேக்காவும் வந்து பிஜேபி மாதிரி அதிமுக வந்து ஒரு மாதிரி அழிச்சிட்டு இல்ல வீக்கெண்ட் பண்ணிட்டு தான் வரணும்ன்ற குறியா இருக்காங்களா? உங்களோட கருத்து அப்படிதான் இருக்கு. இல்ல அவங்க அழிச்சிட்டு வரணும்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வீக்கெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அந்த இடத்த பிடிப்போம், இதுதான். புரியுதுங்களா? இவங்க போய் அடிக்கணும்னு ஒண்ணுமே அவசியமே கிடையாது. அது வந்து நம்ம அந்த அது என்ன படம் வந்து ரெசிடென்ட் ஈவில் செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அதிமுக. யாரு என்ன பண்ண முடியும்?
பட் ஏன் அவ்வளோ பிடிவாதமா இருக்காரு அவர் வந்து இப்போ இபிஎஸ் தெளிவா தெரியுது, இவன் வரமாட்டேன்றான், விஜயும் வரமாட்டேங்கிறான். ஸோ அப்ப திரும்பி அவர் யாருமே ஆதரவு போய் என்ன பண்ண போறாரு அவரு இபிஎஸ்? அவருக்கு சுயமாவும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் அமைப்போம். இதேதான் சொல்லிட்டு இருக்க போறாரு அவர் கடைசி வரைக்கும். இந்த வாட்டி ஃபார் சேஞ்ச் பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு சார். சரி விடுங்க, பிரம்மாண்டம் மெகானாலும் அது தமிழ் கிடையாது, பிரம்மாண்டம்னாலும் தமிழ் கிடையாது, விடுங்க. ஆனா இவர் வந்து புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. எதுக்கு இதெல்லாம்? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இது வந்து பாக்குறவங்களுக்கு தமாஷா தாங்க தெரியும். அட்லீஸ்ட் சீஃப் மினிஸ்டரா வந்தப்போ கொடுத்திருந்தா கூட ரைட், அவர் பதவியில் இருக்கிறாரு அதனால ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப திடீர்னு ஒரு புரட்சி தமிழர்னு ஆரம்பிச்சா வேற தமிழர்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தமிழர்னு சத்யராஜுக்கு பட்டம் இருக்கு. பட்டம் கொடுக்கும் போது கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சுப்பா, ஏற்கனவே அவருக்கு ஒண்ணு கொடுத்துக்குதுப்பா, அதே மாதிரி பட்டத்தை இங்க கொடுக்குறோமே அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏதோ சத்யராஜோட போட்டி போடுற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் சத்யராஜ் படத்தையாவது பார்க்கும்போது நமக்கு புரட்சி தமிழன் சத்யராஜ் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு 2-3 படத்துல டைட்டில பார்ப்போம். இவருக்கு வந்து இங்க இருக்கவங்களே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த டைட்டில. ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அதோட ரைமிங்கா வர மாதிரி நீங்க புரட்சி தமிழர்னு வச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து விடுங்க, இந்த பேட்ச் ஆஃப் ஒர்க்கெல்லாம் நிக்காது. அதே மாதிரி சார், சப்போஸ் இப்போ பிசிகா தாவேகா கம்யூனிஸ்ட் ஒரு அணி, சீமான் ஒரு அணி தனியா இருக்க போறாரு, பிளஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ இப்படி ஒரு அலையன்ஸ் அது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்ததுன்னா இப்போ அண்ணாமலை நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இப்போதைக்கு உண்மை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 4 எம்எல்ஏ வந்தது பிஜேபிக்கு. அஃப்கோர்ஸ் அலையன்ஸ் தான் வந்தது. இப்ப மாதிரி தனியா வந்து களம் காணும் அப்படின்னும் போது அவரோட நிலைமை என்ன ஆகும்? வாட் வில் பி தி பிஜேபி எப்படி சமாளிக்கும் இந்த சூழ்நிலை? இப்போ பிஜேபி கட்சி ஆரம்பித்தப்போ 2 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. ஒன்னே சொல்லாதீங்க சார், பிஜேபி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, தமிழகத்துல எத்தனை வருஷமா இருக்குது, நீங்க ஒன்னும் அதையே சொல்லி நிக்கிறீங்களா அப்படின்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இப்பதான் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆல்சோ ரேன் அப்படிதான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஓட்டு வாங்குவோனோ இல்ல ஆட்சிக்கு வரணும்னோ தலைவர்கள் யாராவது எப்போவாது தப்பி தவறி நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு பேசியிருந்தா கூட தொண்டர்கள் மத்தியில அந்த ஒரு நம்பிக்கை, உத்வேகம், உற்சாகம், அந்த ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்பதான் அது வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் பாஜக தமிழகத்துல இப்பதான் ஆரம்பிச்ச கட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் அதுக்காக ஆரம்பிச்ச கட்சின்னா குரோத் இல்லாம இல்லை, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அடுத்தது நான் தான் சொல்றேனே, தமிழகத்துல வந்து இப்ப 2வது இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான். இதுல வந்து இந்த கிட்டத்தட்ட இருக்க போகின்ற 1.5 வருஷ காலகட்டத்துல இறங்கி முழுசா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அண்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 4.5 முனை போட்டியில இந்த பக்கம் விசிகா டோலர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா திமுகவுடைய வாக்கு அப்படின்றது பெருமளவில் சரி, அவங்க வாங்கக்கூடிய வாக்கு. அந்த நேரத்துல இப்போ அதிமுக பக்கம் பெருசா அந்த மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, வாட்டவர் கூட்டணி எதுவும் இல்லை அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எந்த பக்கம் போகும்? ஒரு 2-3 முனை ஸ்பிளிட் ஆவதற்கும் வாக்கு இருக்கு. அதுக்காக அதிமுக ஓட்டு அத்தனையுமே வந்து 3ஆ பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லல. ஓரளவுக்கு இப்ப இந்த விக்கிரவாண்டியில ஒரு ஓட் டிரான்ஸ்பர் நடந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கும். தாவேகா பக்கம், அந்த பக்கம் திமுக பக்கம், பாஜக பக்கம், இப்படி வந்து கொஞ்சம் அப்பப்போ பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சோ அப்ப அதுக்கப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவர்களை கவர்ந்தா பாஜக நிச்சயமாக எம்எல்ஏ சீட்டுகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அண்டு கடுமையாக உழைத்து இன்னும் சில ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பிரதான எதிர்கட்சி பிளஸ் ஆளுங்கட்சியா வருவதற்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் இல்லாம இல்ல, வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ட்வீட் போடுறது கிடையாது. அதாவது செய்யற விஷயம் சோசியல் மீடியால வராமையே இறங்கி நீங்க வேலை செய்யணும். மக்களோடு மக்களா இணைந்து பணியாற்றவர். நாங்க சோசியல் மீடியால இதெல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிறதுனா சொல்லிக்காங்க, ரைட். எல்லாரும் வந்து நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறாங்க, அது நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா எல்லாத்தையும் வந்து போஸ்டர் வச்சு ஓட்ட முடியாது, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் கவர் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா
அங்க மட்டுமே இல்லாம இங்க வேலை செய்யுங்க. அது சோசியல் மீடியால வந்ததுன்னா ஓகே, இல்ல நீங்களே போஸ்ட் பண்ணிக்கனாலும் ஓகே. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பிரைட் சான்சஸ் இருக்கு. ஈவன் அதர்வைஸ் என்னங்க இப்போ எம்எல்ஏ ஜெயிக்கலனால அந்த 2வது இடம்னு நான் சொல்லிட்டேன். ஓட் ஷேர் அதுதான் முக்கியம். ஏங்க 91ல திமுக வந்து 22% ஓட்டை வாங்கிட்டு 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க. கணக்கு போட்டு பாருங்க. 22%க்கு 2 எம்எல்ஏ. 96ல வந்து அதிமுக 21% வாங்கிட்டு 4 எம்எல்ஏ. எதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்ல போனா அதிமுகவோட திமுக அதிகமான % ஓட்டு வாங்கினாலும் அவங்க அளவுல பாதி எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 91ல 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. எம்எல்ஏ சீட்டுன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப கிரெடிபிலிட்டி, நான் திருப்பி தான் சொல்றேன், கிரெடிபிலிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் மாஸ், இது 2ம் இருந்தாதான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கின்றது. அவங்க ரசிகர்கள் மத்தியில இருக்கு, நியூட்ரல் ஓட்டர்ஸ் மத்தியில இருக்கு. கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது அவர் இன்னும் ரீச் ஆகல. ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸை கவர் பண்ணார். பட் இங்க அண்ணாமலை அவர்கள் ரூபத்துல இந்த கிரெடிபிலிட்டி வந்திருக்கு. கிரிட்டிக்கல் மாஸும் கொஞ்சம் கொஞ்சமா அட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ரைட் வி கேன் ரீச் கிரிட்டிக்கல் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் கடுமையாக களத்தில் இறங்கி உழைக்க வேண்டும். ஒரு எக்கோ சிஸ்டத்தையே அவங்க கிரியேட் பண்ணணும். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் முன்னாடி போறது, இல்ல தேர்தலுக்கு முன்னாடி மக்களிடம் போயிட்டு ஓட்டு கேட்பது, இல்ல வேலை செய்வது, இப்படி எல்லாம் கவர் பண்றது இது கிடையாது. திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எவ்வளவு நுணுக்கமா வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த படிப்பகம்னு வச்சிருப்பாங்க. அதுல வந்து பத்திரிகைகள்லாம் வாங்கி போடுவாங்க. பெரும்பாலும் இந்த திராவிட சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பத்திரிகைகள். அங்க ஒரு 10 பேர் வருவாங்க, படிப்பாங்க. அப்ப அந்த கட்சியில நிர்வாகி ஒருத்தர் இருப்பாரு. இத்தனைக்கும் நிர்வாகி அப்படின்னா அந்த கட்சியில சம்பளம் கொடுக்கறவங்க கிடையாது. அவர் ஏதாவது வேற வேலை பார்த்துட்டு இருப்பாரு, விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அங்க வந்து உட்காந்து சித்தாந்தங்களை பத்தி பேசுவாரு. இப்படித்தான் ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டத்தையே அவங்க உருவாக்கினாங்க. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் அப்படின்னா நடக்காதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான். அது வந்து ரசிகர் மன்றங்கள்னு ஒண்ணு இருந்தது. அது அப்படி. 2வது ஒரு கட்சி பின்புலமும் இருந்தது அவருக்கு, திமுகன்னு. சோ அது 2ம் இருந்ததுனாலதான் அவரால் சக்சீட் ஆக முடிஞ்சது. அதை விட்டுட்டு சும்மா வந்து நான் ஒரு சினிமால ஹீரோ ஆயிட்டேன், உடனே நான் வந்து பாத்தீங்களா மக்களுக்காக அங்க குரல் குத்துக்கிறேன், அதனால இவர் தான் வந்து எல்லார் குறையும் தீக்க போறாரு, இதெல்லாம் வேலையாவாதுங்க. சோ அந்த மாதிரி எக்கோ சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு பாஜக, இதை நீங்க 2026ன்னு விடுங்க, அதுக்கப்புறமும் நிரந்தரமாக அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை இங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் முக்கியம். பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம், எதிர்கட்சியாக வரலாம், எம்எல்ஏக்கள் பெறலாம். இல்ல அப்படின்னா சரி கொடுங்க, அது அவங்க பிரச்சனை. பொறுமை தேவைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப தமிழிசை இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பவே அப்படியே அலையன்ஸ் பண்ணி தகுந்த இதான் பண்ணி அலையன்ஸ் எப்படி எம்எல்ஏ ஆகணும் இதான் அப்படிதான் பாக்குறாங்களே ஒழிய they are not ready for the long grind ன்னு தோன்றது இல்லையா? ரொம்ப நாள் இல்லைங்க பொறுமை இல்ல பொறுமை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு பாட்டு ஏதோ ஒரு அலையன்ஸ் வச்சோமா, ஏதோ 2 சீட்டு கட்சிதா போவோமான்னு இருத விட்டுட்டு என்ன களத்துல இறங்கணுமா, வேலை செய்யணுமா, ஏன்பா நீலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்னாங்க, கரெக்ட். ஆனா அவங்க காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை வந்து ஊர்வலங்கள், மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்திக்கிறாங்க சொல்லுங்க. பெரும்பாலும் வந்து இவங்க அந்த கட்சி கூட்டம் அப்படின்றது கூட வந்து கான்பரன்ஸ் ரூம்ல தான் நடத்திட்டு இருப்பாங்க. என்னங்க இது? பொறுமை இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்க வந்து இப்படிப்பட்ட அரசியல் தான் அப்படியே இருந்தது, அப்படியே இருந்துலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. கட்சி தனித்து ஆட்சிக்கு வர வேண்டும், ஒரு பெரிய அளவுல வர வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தா நடக்குமா? காங்கிரஸ் நாசமா போனதுக்கு காரணமே அதுதானே. பட் மோரோவர் அதே மாதிரி இந்த தாவேகா கூட பாத்தீங்கன்னா அவர் விஜய் கூட வந்து ரொம்ப சீரியஸ் பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் பங்களாதான் அரசியல் பண்ணுவாருன்னு தான் தோணுது. வெள்ளம் வந்துருக்கு, ஏன்னா போன வாரம் வெள்ளம்லாம் வந்திருக்கு. அப்ப பார்த்தா மக்கள்லாம் வந்து தவிக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு போய் இவருக்கு கோவாக்கு போறாரு, பிரைவேட் பிளான்ல போய் கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சொன்னீங்களே பாலிடிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் லெஸ் ஆஃப் ரியாலிட்டி, மோர் ஆஃப் பர்சன் சொல்லுவீங்களா நீங்க? பார்வை தான் வந்து முக்கியம் பாலிடிக்ஸ்ல, தென் ரியாலிட்டி. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இஸ் கிவிங் a wrong opinion of himself இல்லையா?
இல்ல சுவாமி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவர் அது முழுசா தெரிஞ்சே செய்யறாரோன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஓட்டர்ஸ் பெருசா அவர் பின்னாடி வரப்போறது இல்லை. அவருடைய ரசிகர்கள் அவங்க மட்டும்தான் அவர் பின்னாடி வரப்போறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்னதான் நீங்க போய் கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தளபதி தளபதி கடவுளே இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. அதனால இதெல்லாம் வேலையாவது. சோ அவருக்கு தெரியும் என்னுடைய ரசிகர்கள் வெள்ளத்தும் போது அவர் வெளிநாட்டுக்கே போய் ஒரு மாசம் இருந்தாலும் அவங்க என்ன யாரும் கேட்க போறது கிடையாது. அண்ட் அவங்க என்னைக்குமே நம்ம பக்கம் ஓட்டு போட போறது கிடையாது. அதனால என்னைக்குதான் வந்தது அப்படின்னு நினைச்சா அது தப்பு இல்லை. இதுதான் ரியாலிட்டி சுவாமி. இல்ல ஓகே இல்ல, ஏன்னா அவர் இந்த சீரியஸா இருக்காரான்னு டவுட்டா இருக்கு நமக்கு. அதான் கேட்டேன். அவர் பாலிடிக்ஸ்ல இப்படியே மாதிரி உதாரணம் எக்ஸாம்பிள் பார்த்தா அல்லு அர்ஜுன் அரஸ்ட் அல்லு அர்ஜுன் இன் ஆந்திரா, அதை பார்க்கும்போது என்னமோ எச்சரிக்கையமான தோட்டம் நமக்கு விஜய் நாளைக்கு வெளில கூட்டம் கூட்டம் கூடி ஏதாவது கலாட்டா ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது நிலைமைதான் அப்படி ஒரு பயமுறுத்தல் மாதிரியும் தோன்றது இல்லையா உங்களுக்கு? வாட் யூ ஃபீல்? அதாவதுங்க, ஹீரோ அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்தா நல்லா இருக்காது. அப்பப்ப வரணும், அப்படியே சீரியஸா மூஞ்ச வச்சுக்கின்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு போனோம். அப்புறம் அதெல்லாம் மற்ற துணை நடிகர்கள், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு எல்லாம் சீன் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் மறுபடியும் ஹீரோ வருவார், பஞ்சு டைலாக் பேசுவார். இந்த மாதிரி சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே யாரோ சொல்லி குத்துனுக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஆனா இந்த மாதிரி டெம்ப்ளேட் வச்சு எடுக்கிற படம் எல்லாம் வரிசையா ஊத்திக்குது அப்படின்றத அப்கோர்ஸ் விஜய் அவர்களுக்கு அது தெரியாம இருக்காது, எந்த படம் எல்லாம் ஊத்திக்குது அப்படின்னு. நாம ஒண்ணும் புதுசா சொல்ல வேண்டாம் அவருக்கு. அதான் சொல்லிட்டேன்ல, அவர் ரசிகர்களை மட்டுமே நம்பி இருக்கின்றார். மற்றவங்களை பத்தி அவருக்கு கவலை இல்லை, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். ரசிகர் ஓட்டே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? அதுல நிறைய பேர் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அது 18 வயசு ஆகாதவங்க எல்லாம் கூட நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மேபி 2031, 36 அப்போ ஓட்டு போட வருவாங்க. அது வரைக்கும் கட்சி இருந்தா. பட் உங்களை பொறுத்தவரை வாட் வில் பி ஹிஸ் அப்ராக்சிமேட் வோட் பேங்க் சார்? ஐ நோ யூ டோன்ட் பிலீவ் இன் சர்வேஸ், பட் ஜெனரலா எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு? நம்ம சர்வேலாம் எடுக்கிறது கிடையாது. அதாவது நாதாகாவில இருந்து ஒரு பெருமளவு ஓட்டு அந்த பக்கம் பிரிஞ்சு போதுங்க. சோ நான் என்ன இது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லினுங்கிறோம், விஜய் கட்சி ஆரம்பிச்சா முதல் டேமேஜ் சீமான் அவர்களுக்கு அப்படின்னு ரொம்ப காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட். ஏதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் மட்டும் தனியா நின்றார் அப்படின்னா ஒரு தேமுதிக மாதிரி 8% அது 9% வாங்கினாலே பெரிய விஷயம். பிசிகா தோழர்கள் இந்த மாதிரி, அப்புறம் அந்த தாவேகா தாவாக்கா அவங்க 2 பேரும் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மேபி ஒரு 12-13% வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இந்த கூட்டணி அவ்வளவுதான் வரும்ன்றீங்களா நீங்க? அவ்வளவுதான். பிசிகா, தாவேகா அண்ட் கம்யூனிஸ்ட். ஆமா, 12ல இருந்து 15 தான் வரும்ன்றீங்க. அவ்வளவுதான். 20 வராதுன்றீங்க? 20 சான்ஸே கிடையாது. பட் நீங்க ஏர்லியர் நீங்க சொன்னது என்னன்னா பிசிகா இட் டிரான்ஸ்ஃபர் ஓட்ஸ், ஸ்விங் போகணும்னு சொன்னீங்க. ஸ்விங் போகணும்னு சொன்னீங்க, 12% ஸ்விங் போகணும்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஸ்விங் அப்ப நிறைய வரணும் இல்லையா? அப்போ கிரெடிபிள் அலையன்ஸ்னு சொன்னேன். அந்த கிரெடிபிலிட்டி கேப் ஒண்ணு இருக்கு விஜய் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை அவர் மக்கள் மனசுல கொண்டு வரல. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவரால் எடுக்க முடியாது. ஸோ அப்ப இவங்களுடைய ஸ்விங் ஃபேக்டர் இதுல அந்த இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன்லாம் இருக்குங்க. இவருடைய ரசிகர்கள், இவருடைய ஃபாலோயர்ஸ், இது ரெண்டும் ஒன்னா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இந்த வென் டயக்ராம் போடுற மாதிரி தான் அது. அடுத்தது என்ன சொல்றது, அந்த கிரெடிபிலிட்டி அது இல்லாததுனால ஒட்டு மொத்தமா வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு அப்புறம் எப்படி சார் இந்த ஸ்விங் ஃபேக்டர் ஒர்க் அவுட்? கிரெடிபிலிட்டி இல்லைன்னு சொன்னா எப்படி ஸ்விங் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோஷம், அந்த அதிகாரத்தை நோக்கிய போராட்டம் அப்படின்றது அந்த அவருடைய ஸ்விங் ஃபேக்டர் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்க வைக்கும், திருமாவளவனுடைய ஸ்விங் ஃபேக்டர். அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு 12 to 13, 15 அதோட நின்றுரும் அப்படின்னு. சப்போஸ் இப்ப திருமா டெப்டி சிஎம்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டு நிறைய வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ டெப்டி சிஎம்னால அவங்க ஜெயிக்க முடியாது. நேற்று இன்டர்வியூல ஒருத்தர் கேட்டாரு, சார் ஒண்ணுமே இல்லாதவங்க எவ்வளவு ஒன்னா எடுத்துக்கோன்னு சொல்லலாம், இருக்கவங்க தானே சார். இப்போ உங்ககிட்ட 2 வீடு இருந்தா ஒன்னு ஷேர் பண்ணிப்பியா? ஓ பண்ணிப்பண்ணு. 2 கார் இருந்தா ஒருத்தன ஃப்ரெண்டு கொடுப்பியா? ஓ கொடுப்பனே. உங்ககிட்ட 2 கோழி இருந்தா ஃப்ரெண்டு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? என்கிட்ட நிஜமாவே 2 கோழி இருக்குதே,
ஊடும் காரும் இல்ல, அதனால தாராளமா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இருக்கிறத எப்படி கொடுக்குறேன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி திமுக அதிமுக அப்படின்னா அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதிமுக விட்டுருங்க, திமுக போது ஜெயிச்சா ஆட்சிக்கு வர போறாங்க. அப்போ ஐயோ கொடுத்தானுமே, நம்ம தான் ஆட்சிக்கே வர போறது இல்லையா, டெப்டி சிஎம் என்ன சிஎம்ஏ கூட எடுத்துக்காங்க, தாராளமா கொடுத்துட்டு போலாம். இப்ப நான் கூட தான் நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்னோட அலையன்ஸ் வரவங்களுக்கு நான் சிஎம் போஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணுவேன். வரீங்களா மகேஷ்? But how will DMK react or respond? இப்ப இந்த த்ரெட் எப்படி பண்ணுவாங்க, எப்படி தக்க வச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும்? ஆக்சுவலா இவங்க இப்போ அந்த அரசியல் சாதுரியம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இதுதான் அலையன்ஸ் வெற்றி கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால அதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் எப்படி எல்லாம் போகும் அப்படின்றத பத்தி இதுதான் கலைஞருடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றது. அது இங்க இல்ல. அவர் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிருப்பார்ன்றதே வேற. விசிகால பிரச்சனை பண்றீங்களா, சரி இப்ப விசிகால பிரச்சனை வந்தா அவங்களுக்குள்ள இப்போ மகேஷ் இங்க ஏதோ ஒரு நமக்கு கொச்சல் ஊத்துனுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வில்லங்கமா என்ன கேள்வி கேட்டுனுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணேன், நைஸா மகேஷ் வீட்டுக்கு போன் பண்ணி, மகேஷ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காங்களா, இருக்காங்க சார், ஓகே, அந்த பையனை போன் பண்ணி ஏதாவது ஒண்ணு கொளுத்தி விட்டுருவேன். அவன் என்ன பண்ணுவான், இப்ப அங்க கேமரா முன்னாடி மகேஷ் கிட்ட தொல்லை பண்ணிட்டு இருப்பான். சோ தட் அவரு என்ன கேள்வி கேட்க மாட்டார்ல. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்ல அது உடைக்கப்படுமா உடையுமா அப்படின்றதெல்லாம் வேற, அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கு திமுக காரணமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் இதுக்காக கலைஞர் கட்சியை உடைப்பாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க என்ன கேட்டதுனால நான் சொல்றேன். பட் அவர் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இப்போ திருமாவர்கள் என்ன சொன்னாரு, 2011 2016 கலைஞர் தான் சொன்னாரு, இந்த தடவை அதிகமான இடங்கள்ல நிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நீங்க அந்த பக்கம் போயிருங்க அப்படின்னு அவரு சொல்லிதான் நாங்க இங்க மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சோம் அப்படின்னு திருமாவர்கள் சொல்லி இருந்தார். சோ அப்போ அவர் சொல்லி கூட்டணி விட்டு வெளில போய் இன்னொரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் நிறைய திங்க் பண்ணிருக்காரு பாருங்க. இப்பவும் இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படின்னா ஜுஜுபி சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லோக்கல், அந்த மாதிரி தான். பட் திமுக அதை செய்ய தெரியலையா இல்ல எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் என்னவோ செய்ய தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு டோலர்கள்லாம் உள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் நினைச்சனா அப்படின்னு வடிவேலு சொல்வாரு. அந்த மாதிரி டோலர்கள்லாம் இப்படி கண்ணா வினாடு பேசுற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அது அந்த ஒரு அரசியலை அவங்க விட்டுட்டாங்க சுவாமி. அரசியல் பண்றது வெறும் நாங்க சனாதன இது, அதுக்கப்புறமா சமூக நீதி, இந்த உரிமை திட்டம், நம் முதல்வர் இப்படியே சொல்லிக்கினே ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் பாலிடிக் அப்படின்றத மறந்துட்டாங்க, ரொம்ப வருஷமா மறந்துட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இலவசங்களே கை கொடுத்துரும் நினைச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுதான் அது நடக்காதுங்க. இல்ல இலவசங்களே போதும்னு நினைச்சிட்டாங்க இல்லையா? அவங்களோட ஏம் அப்படிதான் இருந்திருக்கு. இல்ல இலவசங்கள் மட்டும் இல்ல, அப்படி பார்க்க போனா 21 எப்படி வந்தாங்க, அதுக்கு ஒரு வியூகம்லாம் இருந்தது. சோ இந்த மாதிரி இப்போ வேற யாரையோ வச்சு வியூகம் பண்றாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வியூகங்கள் இந்த எலெக்ஷன் நேரத்துல நாம பண்றது வெற்றி தேடி தரும் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எலெக்ஷன் அப்படின்றது ஓட்டு போடுவது மட்டும்தான். ஆனா அதுக்கான யுத்தம் அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, சொல்ல போனா 26க்கான யுத்தம் 21 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சமாயிடுச்சுன்னு கூட நான் சொல்லலாம். அப்படி நீங்க யுத்தத்துக்கு தயாரானா மட்டும்தான் உங்களால வெற்றியை தட்டி பறிக்க முடியும். இல்ல அப்படின்னா தேமுதிக மாதிரிதான். இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்துக்காங்க, எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் அவங்க வருவாங்க. மற்ற நேரத்துல பெரிய சோசியல் மீடியா பிரசன்ஸ் கிடையாது, மீட்டிங் கிடையாது, தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூட ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும்.
எலெக்ஷன் வரும்போது கூப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வேலை பாருங்க. அதனாலதான் அந்த கட்சி இப்ப ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வேறுபட்ட கட்சி ஆட்சியில ஊபியில வந்து இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே ஊபியில தான் வந்து ஒரு தலித் தலைவி முதலமைச்சரா பல முறை வர முடிந்தது. அதை அவங்க தக்க வச்சுக்க தவறி விட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இப்போ பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல மாதிரி ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்போ நிறைய அட்டூழியம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து மௌனமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கிறத, என்ன பண்ணுவாங்க. பட் சில பேர் சும்மா கொம்பு செய்யிட்டு இருக்காங்க. இந்தியா ஷுட் கோ அண்ட் இன்வேட் பங்களாதேஷ், ரெண்டா உடைக்கணும் பங்களாதேஷ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்தாருன்னா என்ன மாதிரி சேஞ்ச் இருக்கும்? வேற இந்த யூனிஸ் வெட்டப்படுவாரா இல்ல வேற ஏதாவது நடக்குமா? என்ன ஃபண்டமெண்டலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றது. அதாவதுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத விட வந்து பண்ணாம இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன். என்ன பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அதை நிறுத்துங்க. திரிபுரால சொல்லியிருக்காங்க 200 கோடி பாக்கி இருக்குது, ஆனாலும் கரண்ட் நிறுத்ததை பத்தி நாங்க ஒன்னும் டிசிஷன் எடுக்கல அப்படின்னு. அதை நிறுத்துங்க. ஏற்கனவே யூனிஸ் அங்க வந்த உடனேயே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பிரைவேட் பவர் ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு அந்த பவர் இது பண்ணும்போது அதுக்கு பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க யாரையும் கேட்க வேணாம், கரண்ட் நிறுத்திக்காங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அதானி வந்து கிட்டத்தட்ட 50% என்னவோ நிறுத்திட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். முழுசா எப்போ நிறுத்த போறாருன்னு தெரியல. நிறைய பாக்கி இருக்கு. அப்பவே வந்து $840 மில்லியன் டியூ இருந்தது. இப்போ எப்படியும் 1 பில்லியன் ரீச் ஆயிருக்கும். அதனால என் காசை கொடுறா அப்படின்னாலே போதும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரே நேரத்துல இது சில பேர் கூட நினைக்கலாம் இவ்வளவு பண்ணிக்கிறாங்க உடனே பண்ணக்கூடாதா அப்படின்னு. அந்த லிவரேஜ் போயிடும். அதாவது கார்னர்டு கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரேடியா அது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணணும். இப்ப வந்து நிக்கிறாங்க, ஐயா அரிசி கொடுங்க ஐயா அப்படின்னு கொடுக்கலாம், கொஞ்சோண்டு கொடுக்கலாம். சோ தட் அந்த பிச்சை பாத்திரத்தோட அவங்க காத்துக்கினே நிக்கணும். அண்ணாண்ட பக்கம் பாகிஸ்தான், அவன் ஒரு பக்கம் டூர் போயிருக்கான் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கின்னு. இவன் நம்ம வீட்டு வாசல்லையே வந்து நின்றுக்கிறான் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கின்னு. இதுல வேற சொல்றாரு, நாங்கள் வந்து இதை சேர்த்துக்கொள்வோம் அதை சேர்த்துக்கொள்வோம் கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு. இந்த பிச்சைக்காரங்களா உங்களுக்கு இன்னாத்துக்கடா இதெல்லாம் அப்படின்னு. இதெல்லாம் நாம பார்த்து சிரிச்சுட்டு போனோமே தவிர டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு நகர்வலம் போய் நிற்கிறாரு. அப்போ வந்து ஒரு பிச்சைக்காரன் அதை குப்பையில படுத்துனுக்கிறான். ராஜாவை பத்தி ஏதோ சொல்லிட்டான். உடனே எல்லாரும் வந்து வாழ எடுத்துரும், சும்மாரு அப்படின்ட்டு வந்துட்டாராம். அப்புறம் வந்தோடனே எல்லாம், என்ன ராஜா உங்களை பத்தி இது மாதிரி சொல்லிட்டான், நீங்க வந்து டேய் அவனே பிச்சைக்காரன் குப்பையில பத்துக்கின்னு என்னை பத்தி ஏதோ சொல்றான். இப்ப நான் வந்து அவனுக்கு சமமா சண்டை போட்டுன்னு இல்ல அவனை வந்து அரசபையில கூட்டு வந்து அவனை வந்து விசாரிச்சு தண்டனை கொடுத்து எனக்கு தானே அசிங்கம். நான் இருக்கிற இடம் என்ன, அவன் இருக்கிற இடம் என்ன, அவனுக்கு சரிசமமா என்ன போய் சண்டை போட சொல்றியா நீ? நான் இந்த பக்கம் நவுந்த உடனே எல்லாம் மறந்துட போறாங்க. நான் யாருன்றது உலகத்துக்கே தெரியும், அவன் யாருன்றதும் உலகத்துக்கே தெரியும். இதை நான் வந்து விசாரணை பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம இதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். வேணும்னா பிச்சை பாத்திரம் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுல வந்து இங்க இருக்க அம்பானி அதானி கம்பெனிகள் கூட ஸ்பான்சர் பண்ணிட்டு திஸ் பார்ட் ஆஃப் த பிச்சை பாத்திரம் இஸ் ஸ்பான்சர்ட் பை, நீங்க கூட உடனே ஒரு 10 பிச்சை பாத்திரம் கொடுத்துட்டு ஸ்பான்சர்ட் பை உங்க சேனல் நேம் போட்டுக்கலாம், இல்ல சுவாமி மகேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஒண்ணு நம்ம பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மத்தபடி அது கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போகுதுங்க, சந்தேகமே கிடையாது. கரண்ட் வேற பாதி பிடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க கடல்ல, அங்க வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு ஏதோ வந்திருந்தது. இப்ப அவங்க எல்லாம் பேக் அடிச்சிட்டானுங்க. ஐயா வானாபா இது வந்து வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய சப்மரீன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதனால இது எதுக்கு நமக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் போட்டானுங்க. இதுல நம்ம கிட்ட இருந்து வந்து அந்த கேஸ் பைப் லைன் ஒண்ணு 99 கிலோமீட்டர் போதுங்க. அது இந்தியாவுக்குள்ள 55, பங்களாதேஷ்ல 44 நினைக்கிறேன். அது வழியா கேஸ் போக இருந்தது. இப்போ வந்து அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து இந்த அம்பாசிடரா ஒரு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து இங்க பதவி முடிஞ்சோடனே நேரா அங்க போயிட்டு அந்த கேஸ் கம்பெனியோட போய் ஜாயின் பண்ணிட்டான். அவங்களோட டீல் போட்டுக்கிறாங்க. இப்படி அமெரிக்கால இருந்து பைப் விடுவாங்களா இங்க? அறிவானா இந்த ஆளு? ஏன்னா இவருக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அதனால ஓகேங்க நீங்க கொடுங்க அப்படின்னு இருப்பாரு.
பக்கத்துல பைப்ல வர கேஸ் உங்களுக்கு சீப்பா இருக்குமா இல்ல எங்க இருந்தோ டேங்கர்ல கொண்டு வர கேஸ் சீப்பா இருக்குமா? ஏங்க இது நீங்க புதுசாலாம் தெரிஞ்சுக்க வேணாம். யூரோப்ல என்ன செத்து நிக்கிறானுங்க அதை பார்த்தாது அறிவானா அவங்களுக்கு. ட்ரம்ப் சொல்லிடுறாரு, நீங்க எங்க கிட்ட இருந்து நிறைய கேஸ் ஆயில் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு. whatever he says may appear like a joke, but he is very dead serious about it. Basically he is a businessman. நம்ம அவரை பொட்டஸ்னுவாங்க, பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா சிஇஓ ஆர் சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவேன் நான், ஆஃப் அமெரிக்கா இன்கார்பரேட்டட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவரு பிசினஸா தான் பாக்குறாரு. இப்ப இந்த பனாமா கேனல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது, கேனல் இவங்க நேரத்துக்கு போறது கிடையாது. அப்போ எங்களுடைய ஷிப்ஸுக்கு அந்த டிரான்சிட் ஃபீயை கம்மி பண்ணு. இப்ப கனடா நீ எங்களோட சேர்ந்துரு அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, அங்கே எங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், மார்க்கெட் ஆக்சஸ் கூட, அந்த ட்ரேட் கேப்பை ரெடியூஸ் பண்ணு. அதே மாதிரி கிராஸ் பார்டர் அந்த போதை மருந்துகள் வர்றது, இல்லீகல் இமிகிரன்ஸ் வருது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா நான் உன் மேல டாரிஃப். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ பங்களாதேஷ் அதை கொஞ்சம் கொஞ்சமா, அது பாகிஸ்தானாவது இத்தனை வருஷம் ஆச்சு மண்டிடுவதற்கு, இவங்களுக்கு குயிக்காவே முடிஞ்சிடும். அதனால ட்ரம்ப் எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, அவருமே எதுவுமே பண்ண வேணாம். இது நமக்கு நாமே திட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷ். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்திருக்கேன் சொல்லி ஒரு சேனல்ல பார்த்தப்ப சொல்லியிருந்தாருன்னா பாகிஸ்தான் இஸ் பிகமிங் ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இஸ் பிகமிங் பாகிஸ்தான், அனதர் பாகிஸ்தான் அப்படின்னு. இல்ல இல்ல, பாகிஸ்தான்லாம் இல்ல, பாகிஸ்தான்லாம் இல்ல. இவங்க அதோட என்ன சொல்றது, இன்னும் மோசமா தான் போறாங்க. மோசமா இந்த சென்ஸ் ருவாண்டா, எத்தியோப்பியா அப்படின்லாம். இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்துட்டாங்க. இவங்கள மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரியான ஒரு வெறித்தனமான கும்பலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. விடுங்க, எக்ஸாம்பிளே கிடையாது. இனிமே நாளைக்கு ஒன்னா பங்களாதேஷ் ஆகிவிட்டது இந்த நாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னா அது யூஸ் ஆகும். அது சரி. பட் இப்ப இது வேற ஒரு பக்கம் இங்க வெஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப சிரியால திடீர்னு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? பட் அதை வச்சு பார்க்கும்போது வெதர் சீக்ரெட் டீல் போட்டுருக்காங்களே அமெரிக்காவும் ரஷ்யாவும், அந்த மாதிரி ஓகே நீ இவனை கை விட்டுரு, நான் எனக்கு யுக்ரைன் எனக்கு கொடுத்துடுற மாதிரி டீல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா சிரியாவை இவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல அவங்களுக்கு இருந்த லிவரேஜ் அது ரஷ்யாவுக்கு. பட் இன்னும் அவங்க பேஸை காலி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்களை வித்ரா பண்ணிருக்காங்க, பட் பேஸ் அங்கேயே தான் இருக்கு, அவங்க அதை விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2 பேஸ் இருக்கு. அதான் ஒரு நேவல் பேஸும் ஒரு ஏர் பேஸும் ஒண்ணு இருக்குதுங்க. ஏன்னா அதை விட்டு கொடுத்துட்டு உக்ரைன் அப்படின்னா இவங்களை நம்ப முடியாதுங்க. ஏங்கலா மெர்க்கல் என்ன சொன்னாங்க, அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்டா அதை போட்டதே டு பை டைம் தான், நாங்களாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இல்லை அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டேன். அப்படி இருக்கச்சா புட்டின் இதெல்லாம் நம்பிட்டு உக்காந்துட்டு இருப்பாரு? அந்த மாதிரி டீல் எல்லாம் கிடையாது. வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அது நிறைய பிளேயர்ஸ் அட் பிளே. ஏன்னா சிரியா பார்க்கும்போது திடீர்னு ஓவர் நைட்டா பண்ணி நடந்து இது பண்ணும்போது ஓகே. ஏன்னா ரஷ்யாவும் திடீர்னு விட்ரூ இல்லையா? பாத்தீங்கன்னா அவங்களுமே இத்தனை போராடி இருந்தவங்க திடீர்னு அவங்களுமே கண்டுக்கினாங்க, ரைட்? அதுவுமே ஒரு ஷாக். இல்ல இல்ல, அதாவது அது எல்லாம் திடீர்னு நடந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல திடீர்னு எதுவுமே நடக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதனுடைய ரிசல்ட் நமக்கு பல நேரங்கள்ல மேல நடக்கிறது மட்டும்தான் தெரியுது. கீழே அந்த வேர் டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. இப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உக்ரைன்ல அங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதனால பெருசா சிரியாவுக்கு இது பண்ண முடியல. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இந்த பிப்ரவரி வந்தா இப்ப நடந்த விஷயம் கிடையாது. ஆனால் அங்க காசால முதுகெலும்ப உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் லெபனான்ல ஹெஸ்புல்லாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள ஒட்டு மொத்தமா நறுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலா சிரியாவுக்கு ரஷ்யா அவங்க ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்ஸ், மிசைல்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணியிருந்தாங்க. ஈரானும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. பிளஸ் அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் ஹெஸ்புல்லா வந்திருந்தாங்க. இப்ப அங்க ஹெஸ்புல்லாவை அவங்க முதுகெலும்பு உடைக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களே எப்பா இருக்கிறத நம்ம கன்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த சப்போர்ட் இங்க இல்லாம போயிடுச்சு.
அப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன, இவன் பாட்டுக்கு அங்கேருந்து எதையோ அடிச்சுன்னுக்கிறான், நாம வேற இப்ப 1000 மிசைல் விடுறோம், அவன் தீபாவளி மாதிரி போட்டு தள்ளின்னுக்கிறான், இப்ப நம்ம இங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது அப்படின்னு அவங்க கொஞ்சம் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த ஹிஸ்புல்லா அப்படின்றது என்ன சொல்றது, கேட்டலிஸ்ட் மாதிரி இதுவாயிடுச்சு. இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். அந்த ஹிஸ்புல்லா சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது ஏற்கனவே டெப்ளீட்டட் ஸ்ட்ரென்த், ரஷ்யால இருந்து வர முடியல, இதுவும் வர முடியல. இப்ப அங்க அவங்க கரெக்டா குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப அந்த சப்போர்ட் இல்லைன்னும் போது அது விழுந்துருச்சுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நானுமே படிச்சேன் ஆக்சுவலி. இப்ப ஸ்ரீராமியும் தேவர் பிரைப்ட் ஆக்சுவலி, சண்டை போடாம இருக்கணுங்கிறதுக்காக நீ உனக்கு இது காசு வாங்கிட்டு இது விடுறது. பிளஸ் ஹெஸ்புல்லா தான் தேவர் ஃபைட்டிங் ஃபார் அகெயின்ஸ்ட் த ரெபல்ஸ். அவங்க மதிக்கவே மாட்டாங்க நான் சிரியன் ஆர்மி, அது வேற சொல்லுவானு. சிரியன் ஆர்மிக்கு சம்பளமும் தர மாட்டாங்க, மரியாதையும் இல்லாம தான் இருந்தாங்க. தப்பிச்சு ஓடணும்னா உனக்கு ஓகே. அதுதான் சிரியால மெயினா ஒரு இறங்கினதுக்கு தோற்றத்துக்கு காரணம் அதான் சொல்றாங்க. பட் அது ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இஸ்ரேலோட பயங்கரமான மூவ் இல்லையா? ஆனா கடைசியில ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ஸ்டாப் வித் ஈரான் நினைக்கிறேன். இல்ல ஈரானை கட்டுப்படுத்துற வரைக்கும் போகும் நினைக்கிறேன் இந்த வார் இல்லையா சிரியன். ஏன்னா பார்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 கிலோமீட்டர் வரைக்கும் பிடிச்சிட்டாங்க சிரியாவுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல. இஸ்ரேல் அந்த மவுண்ட் ஹெர்மான் இதெல்லாம் வேற ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ட்ரூப்ஸ் அதுக்கப்புறம் ரேடார் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. சோ இட்ஸ் எ செக் ஆன் ஈரான். இன்னும் க்ளோஸா உட்காந்து வாட்ச் பண்ணலாம் இல்லையா? அடுத்தது இதுல முக்கியமான பிளஸ் இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே அந்த லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லாக்கு சிரியால இருந்து வழியா தானே போயிட்டு இருந்தது. இப்ப ஒண்ணும் நடக்காது. அப்ப இனிமே அவங்க நிதானமா நிறுத்தி நிதானமா டொக்கு 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 டொக்குன்னு குருவி சொல்ற மாதிரி சுட்டு தள்ளலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிரியால நீங்க ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க இப்பவே துண்டு விரிச்சு வச்சுட்டாங்க, இதெல்லாம் எங்க இடம், நீ வராத அப்படின்ட்டாங்கன்னா அப்ப அந்த பக்கம் இனிமே எந்தமான டிரான்ஸ்ஃபரும் ஹெஸ்புல்லாவுக்கு இருக்காது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பட் அதுவே இப்ப ஐசிஸ்மே கிட்டத்தட்ட அந்த whoever has taken over சிரியா அவங்களுமே ஐசிஸ் தான் சொல்றாங்க இல்ல? ஐசிஸோட இன்னொரு அவதாரம் தான் சொல்றாங்க. இல்ல அது ஃபார்மர் ஐசிஸ். அப்படி அவர் ஐசிஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் AQI அல்-கைதா ஈராக் அங்க இருந்தாரு, அதுக்கப்புறமா பேரை மாத்தி இங்க வந்துட்டாரு. நம்ம மதிமுக மாதிரி தனி கட்சிகள் வருது இல்லையா, அந்த மாதிரி அவர் தனியா வந்துட்டாரு அவரு. பட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் படிச்சேன், சிரியால கிறிஸ்துமஸ்க்கு ஹாலிடே விட்டுருக்காங்களாம். ஆரம்பத்துல அப்படித்தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போக போகதான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இந்த புதுசா வந்த மருமகள் வீட்டு வேலையெல்லாம் நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ரொம்ப நன்றி. ரைட் சுவாமி. தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ சார். Thanks. Have a wonderful day, sir. Bye.